அப்படியே பேசணும். நீ எப்போ சாதாரணமாக பேசணும். நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன். இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு இது மட்டும் செக் பண்ண வேண்டியது, அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்கேன். எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்கேன். இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிள். சிரமமே கிடையாது. ஓகே, நல்லா சென்சஸ் நல்லா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. எந்த விதமான சப்போர்ட் சிஸ்டமும் இல்லை. அவருடைய வைட்டல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நன்றாக இருக்கிறது. தையல் போடப்பட்ட இடத்திலிருந்து எந்த விதமான உதிரப்போக்கு எதுவும் இல்லை. காலையில் நன்றாக தூங்கி எழுந்து அவர் காலை உணவை மேற்கொண்டார். இப்போ மினிஸ்டர் விசிட் வரும்போது அவர் மினிஸ்டர்கிட்ட நல்லபடியாக பேசிட்டு நான் நல்லா இருக்கேன் சார், நான் என்னை ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்களா, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்குற அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. ஸோ எதிர்பார்த்தை விட நல்ல முன்னேற்றம் டாக்டர் மருத்துவர் பாலாஜி கிட்ட. மருத்துவர் பாலாஜியுடைய உடல்நிலை இப்போ நல்லா இருக்குன்றீங்க. குற்றம் செய்திருக்கக்கூடிய ஒரு தாய் நேற்று பேட்டி கொடுக்கும்போது ஒரு முறை கூட அவருடைய ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸை வாங்கி பார்த்தது கிடையாது. அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு நோயாளியை தன்மையோடு நாங்கள் அணுகலை. இது பாலாஜி இது குற்றச்சாட்டுங்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் எந்த வேணாலும் குற்றச்சாட்டாக சொல்லலாம் சார். அதனால பாதிக்கப்பட்ட மருத்துவரும் அவர்கிட்ட இருந்து குற்றச்சாட்டை சொல்லலாம். இது என்னென்னா மருத்துவர் பாலாஜியே வெளியில் என்ன நடந்ததுங்கிறது தெரியாத வரைக்கும் நம்ம ஊகத்தின் அடிப்படையில் நம்ம அதுக்கு பதில் சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. தான் நலமாக இருப்பதாக நேற்றைய தினம் கத்தியால் குத்தி பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜியே பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல் குணசேகரன். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோயியல் துறையினுடைய மருத்துவர் பாலாஜி நேற்று காலை 25 மதிக்கத்தக்க விக்னேஷ் என்ற நபரால் கத்தியால் குத்தி தாக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு உடனடியாக அதே மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் நேற்று முதல் இன்று வரை 3 முறை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 3 முறை நேரடியாக அவரை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்திருந்தார். இந்த நிலையில் இன்றும் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த வார்டில் நேரடியாக அமைச்சர் மற்றும் மருத்துவமனையினுடைய இயக்குனர் உள்ளிட்ட மூத்த மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் நேரடியாக சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்திருந்தனர். இந்த நிலையில் அவர் மருத்துவர் மற்றும் அமைச்சரிடம் தான் உடல்நலம் நலமுடன் இருப்பதாகவும் அதே போன்று ஸ்பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அது எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அதே போன்று எக்கோ கார்டியோகிராம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, நல்ல உடல்நலை முன்னேற்றத்தோடு இருக்கிறேன் எனவும் அதே போன்று கத்தி காயம் ஏற்பட்ட இடத்தில் தையல் போடப்பட்டிருக்கிறது, அந்த இடத்தில் எந்த இரத்தப்போக்கும் இல்லை, அதே போன்று செப்டிக் எதுவும் ஆகக்கூடாது என்பதற்காக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தனக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த சிகிச்சைகளை தாமே அமைச்சர் மற்றும் இயக்குனரிடம் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த சம்பவத்திற்கு தான் வருந்துவதாகவும் சிரமத்திற்கு மன்னிக்க வேண்டும் எனவும் மருத்துவர் பாலாஜி இயக்குனர் மற்றும் அமைச்சரிடம் இருவரிடமும் சிரமத்திற்கு மன்னிக்கும் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்த நிலையில் இது சிரமம் அல்ல என்றும் அமைச்சரும் அவருக்கு ஆறுதல் கூறி விரைந்து நலமுடன் குணமடைந்து வர வேண்டும் எனவும் அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் நலமுடன் இருப்பதாகவும் ஓரிரு தினங்களில் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட இருப்பதாகவும் மருத்துவரே தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் உரிய சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருக்கு ஏற்கனவே இருதயவியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் தொடர்ந்து அவரது உடல்நலம் குறித்தும் கண்காணித்து வருகிறார்கள். அவருக்கு இருதய பிரச்சனை இருப்பதன் காரணமாகவே இந்த இருதயவியல் துறையினுடைய மூத்த மருத்துவர்கள் குழுவினர் கண்காணித்து வருவதாகவும் அவர் தற்பொழுது எந்தவித
பாதிப்பும் இல்லாமல் நலமுடன் இருப்பதாகவும் அவரது உணவு உட்பட இயல்பான உண்ணக்கூடிய அந்த உணவுகள் உட்பட அனைத்து இயல்பு நிலைக்கும் அவர் திரும்பி இருப்பதாக இயக்குனர் மற்றும் அமைச்சரிடம் அவரே தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.